அரசு துறைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்களில் வேலையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வரும் நேரம் பகுதி முழு தகவல்களை வழங்குகிறது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். மத்திய அரசின் இந்திய அஞ்சல் துறையில் வேலைவாய்ப்பு செய்திகள் வெளியாகி உள்ளன. இந்திய அஞ்சல் துறையில் காலியாக உள்ள ஸ்டாஃப் கார் டிரைவர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. கல்வி தகுதியாக 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 56 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. நேர்காணல் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. www.indianpost.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து த சீனியர் மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் நம்பர் 37 கிரீம்ஸ் ரோட் சென்னை 600006 என்ற முகவரிக்கு அனுப்புமாறும் கூறப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக பிப்ரவரி 8ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. வங்கியில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. ஏதாவது துறையில் பட்டய படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 21 32 வயது உடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இணையவழி தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என கூறப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் www.centralbankofindia.co.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 850 ரூபாயும், பெண்கள், பட்டியலின மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு 175 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக பிப்ரவரி 9ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. கடலூர் மாவட்டம் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பு மூலம் நிரப்பப்படவுள்ள பணியிடங்களுக்கு அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. கடலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகின் வாயிலாக பாதுகாப்பு அலுவலர், சமூக பணியாளர்கள் பணிகளை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியானது. சமூகவியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 18 42 வயது உடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. நேர்முக தேர்வு, சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. திரையில் தோன்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு எண் 312, 2வது தளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கடலூர் 607001 என்ற முகவரிக்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டும் என கூறப்பட்டு உள்ளது. விண்ணப்பத்தை அனுப்ப வேண்டிய கடைசி நாளாக பிப்ரவரி 10ஆம் தேதி என கூறப்பட்டு உள்ளது. 10ஆம் வகுப்பு முடித்து ITI முடித்தவர்கள் மத்திய அரசின் கீழ் செயல்படும் எல்லை சாலை அமைப்பில் வேலைவாய்ப்பு செய்திகள் வெளியாகி உள்ளது. இந்திய எல்லை சாலை அமைப்பில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது. 10ஆம் வகுப்பு மற்றும் ITI முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 18 25 வயது உடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. எழுத்து தேர்வு மற்றும் மருத்துவ பரிசோதனை மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. marvels.bro.gov.in என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை கமாண்டன்ட் GREF சென்டர், திகி கேம்பஸ், புனே 411015 என்ற முகவரிக்கு அனுப்புமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 50 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியினர் பிரிவினருக்கு கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக பிப்ரவரி 24ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. மத்திய அரசின் பொதுத்துறை சேர்ந்த இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு செய்திகள் வெளியாகி உள்ளது. இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன. ITI, டிப்ளமோ, பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. 18 24 வயது உடையவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இணையவழி தேர்வு மற்றும் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. www.iocl.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் கட்டணத்திலிருந்து விலக்கும் அளிக்கப்பட்டு உள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக பிப்ரவரி 16ஆம் தேதி என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்துள்ளது நியூஸ் 7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. தொடர்ந்து பல்வேறு வேலைவாய்ப்பு தகவல்களை பிரத்யேகமாக வழங்கி வருகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.